இந்த சைடுல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த சைடு போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. ஒரு வரம்பு இல்லாம பேசாதடா. யாரு? நானு சார்ட்ட. இன்னொரு ரெண்டு பேர் வரும்போது ரெண்டு பேரும் நாலு பேர் அட்டாக் பண்ண மாதிரி தானே இருக்கு. நான் நம்பல, ஏன்னு சொல்றேன். படம் போடும். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இது ஈக்குவலா பிரிச்சு கூட ஆடி இருக்கலாமே. இவ்வளவு நியாயம் பாக்குறவங்க அதையும் பாத்துருக்கலாமே. ஃபேர் அன்ஃபேர் என்னால் மடி பேச ஜாக்லின் அவங்களே அந்த தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அனுநீதி சோழம் பரம்பரையில வந்த மகாராஜா சொல்லும், ஏதாவது சொல்லும். பவித்ரா நீ 1 பாயிண்ட் பண்ணிருப்பியா? ஏய் எனி கெஸ். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? திட்டுறீங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? லோல ஏதாவது வந்திருக்கும். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 88 எபிசோட் 89 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம் விட்டுருந்தாப்புல எல்லாருமே சேர்ந்து கேக் கட்டிங்லாம் பண்ணி பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் போயிட்டு மஞ்சரிக்காக ஒரு ஸ்பெஷல் கிரீட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணி கொடுத்து 2 பேர் கட்டி பிடிச்சி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்பப்போ அங்கங்கே மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மஞ்சரி கூட கொஞ்சம் இல்லை பயங்கரமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மஞ்சரி என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறமா டிக்கெட் பிளானுடைய 8th டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்கோடைய பேர் வந்து உருட்டு பால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த டாஸ்க் தான் மொத்த ஸ்கோர் போர்டையுமே சஃபிள் பண்ண போற டாஸ்க், அப்படி புரட்டி போட போற டாஸ்க். ஏன் அப்படின்னா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் ஒரு டாஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே டாஸ்க் தான். மொத்தமா 10 பின்னு 10 பின்ல 10 போட்டோஸ் போட்டு இருக்கும். யாரு போய் உருட்ட போறாங்களோ அவங்க பின்ன மட்டும் தூக்கி ஓரமா வச்சுட்டு மீதி இருக்கிற 9 பின்ன இவங்களுக்கு ஏத்த மாதிரி அடிக்கலாம். அடிக்கிட்டு அந்த மொத்த பின்னையும் கீழே தள்ளி விட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஒருவேளை தப்பி தவறி 1-2 பின்ன வச்சுட்டாங்களோ இல்ல மொத்த பின்னையும் அப்படியே விட்டுட்டாங்கன்னா கூட என்ன ஆகும்னா இவங்க கிட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருடைய பின்னலாம் நிக்கிதோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் 0 ஆயிரும், உங்க பாயிண்ட்ஸ் மத்தவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அடுத்தடுத்து வரவங்க உங்க பின்ன மிச்ச மீதி வச்சா மட்டும்தான் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க பங்கு போட்டுக்க முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் நீங்க பிம்பிலிக்கு பிளாப்பி ஆயிரும். ஸ்கோர் போர்டே கொலாப்ஸ் ஆக போகுது இந்த ரவுண்ட். ஆமா. ஓ மை காட். சோ இந்த டாஸ்கை ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்காக அருண் தான் வந்தாப்ல. வந்து 2 சான்ஸ்லயும் விட்டுட்டாப்ல. 9 பின் அங்க அப்படியே 2 உடனே சரி ஓகே அருண் கிட்ட இருக்குது 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் 9 பேர் போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அரை கால்லாம் வரக்கூடாது, 3 பேர் மட்டும் தான் பிரிச்சுக்க முடியும். அது யாருங்கிறத நீங்களே டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்ன உடனே அப்ப வழக்கம் போல முத்துக்குமரன் இந்த இடத்துலயே நான் ஒரு சஜஷன் சொல்றேன், ஓகேவான்னு பாருங்க. ஓகே இல்லனா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிச்சாப்ல. அவர் என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா அது எல்லாருடைய பாயிண்ட்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணிரலாம். சோ கம்மியா இருக்கவங்க கொஞ்சம் மேல வருவான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை பார்க்கும்போது அது கம்மியா இருக்கவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து 2 பாயிண்டே கொடுத்து கொஞ்சம் மேல கொண்டு வரதுன்னு சொல்ற வரைக்கும் ஓகே, அது ஃபேரா இருக்கு. ஆனா எல்லாருடைய பாயிண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி விட்டலாம் சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாத்தீங்களா, அது கொஞ்சம் அன்ஃபேரா தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஈக்குவல் ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல அவன் அடிச்சு புடிச்சு உருண்டு புரண்டு தான் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி லீடிங்ல வந்திருப்பான். அவனை கொண்டு வந்து சரி ஓகே வாங்க எல்லாரும் ஈக்குவலைஸ் பண்ணி விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டா, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு கஷ்டப்பட்டான் பாத்தீங்களா, அது எல்லாமே வேஸ்டா போற மாதிரி தான் இருந்த ஒரு டாஸ்க் மூலமா. சோ அது வந்து கொஞ்சம் அன்ஃபேரா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரயன் போயிட்டு சம்மந்தமே இல்லாம சரி ரைட் நீங்க அப்படி சொல்றீங்களே இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். இவங்க 3 பேருக்கு கிடைக்குதா, அடுத்த 3 பேர் அடுத்த 3 பேர் அப்படியே ரவுண்ட்ஸ்ல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதை பார்க்கும்போது யோ ஏதாச்சும் லாஜிக்கா பேசுறியா, அதாவது அங்க இருக்கிற 9 பின்னும் அப்படியேவா நிக்க போகுது. ஒருத்தன் போய் பாலை அடிச்சு விட்டான் அப்படின்னா அங்க மீதி எத்தனை பின் இருக்குதோ அந்த பின்ல யாருடைய போட்டோஸ்லாம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸே கிடைக்கும். அப்ப ஆல்ரெடி ஒருத்தனுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு, அடுத்த ரவுண்ட்ல அவனுடைய பின்னே மறுபடியும் நின்றுச்சுன்னா அவனுக்கு தானே மறுபடியும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப கிடைச்சவனுக்கே மறுபடியும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குமே அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது ஜாக்லின் போயிட்டு அந்த பாயிண்ட் வந்து முத்து புரட்டி சொல்லிட்டாங்க. மறுபடியும் ராணத பவித்ரா மாதிரி தான் இல்ல போனவங்களுக்கு திருப்பி பாயிண்ட் போகிறதுக்கும் சான்சஸ். இதுல வர சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் வர சொல்றாங்க. அடுக்கும் போது பார்த்து அடிக்கிக்கோங்க, யாரோட முன்னாடி இருக்கும் யாரோட பின்னாடி இருக்குன்றதெல்லாம் பார்த்து அடிக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது என்னதான் நீங்க பார்த்து அடுக்கினாலும் அது எந்த திசையில போய் பாடும், எந்த பின்ஸ்லாம் கீழே விழும், எதெல்லாம் இல்லாதுங்கிறத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுல சௌந்தர்யா வந்து சரி ஓகே முதல்ல இந்த பாயிண்ட் யாருக்கெல்லாம் வேணாம்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப ஸ்டார்டிங்ல எவன் பாயிண்ட் வேணாம்னு சொல்லுவான், எல்லாருமே பாயிண்ட் வேணும் தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. சரி ஓகே எதுக்கு ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம்னு கேட்டு பார்த்தா பவித்ரா வேணான்ட்டாங்க, சௌந்தர்யா வேணான்ட்டாங்க. அண்ட் தீபக் விஷால் இவங்க 4 பேருமே வந்து அருண் கிட்ட இருந்து வர பாயிண்ட்
எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக் அண்ணன் ராணவ் உனக்கு வேணாம். இப்ப எத்தனை பேர் இருக்கோம்? நடுவில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மஞ்சரிமே எனக்கும் இந்த பாயிண்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வெளியே போயிட்டாங்க. சோ இப்போ மீதி இருக்கிறதே மொத்தம் 4 பேர் தான். இந்த 4 பேர்ல ஒரு ஆள் விட்டு கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற 3 பேருக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. சோ மீதி இருக்கிற அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரயன், ஜாக்லின், ராணவ் அண்ட் முத்துக்குமரன், இவங்க 4 பேர் தான். இதுல ரயன் சொல்றதுக்கு பாயிண்ட் இல்லாம என் போட்டோ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. பட் இருந்துச்சுன்னா என் போட்டோ தான் போயிருக்கும். சோ எனக்கு தான் அதிக பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது என்னடா போட்டோ முன்னாடி வச்சதுக்குலாம் ஒரு பாயிண்ட் ஆடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பக்கத்துல பார்த்தா ஜாக்லின் போட்டோ, பக்கத்துல பாத்தியா என் போட்டோ இருக்குது. அண்ட் நேத்து தான் நான் பாயிண்ட் விட்டு கொடுத்தேன், அதே மாதிரி மறுபடியும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வேணும், நான் அதுக்கு டிசர்விங் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல முத்துக்குமரன் நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி போட்டோ இருக்கு, பின்னாடி போட்டோ இருக்கு, இதெல்லாம் நான் நம்பல. அண்ட் நேத்து விட்டு கொடுத்த மாதிரி அன்னைக்குமே ராணவுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். சோ நீங்க 3 பேரும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து விலகுனதுனால ரயன், ராணவ் அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நேத்து எப்படி கொடுத்தனோ அப்படி இன்னைக்கு நான் ராணவ் கொடுக்குறேன், நீங்க 3 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இவங்க 3 பேருக்கும் ஸ்கோர் போர்டுல ஒரு பாயிண்ட் கூடினாலும் அருணுடைய பாயிண்ட் 0 ஆயிடுச்சு. அருண் இப்ப ஸ்கோர் போர்டுல சுழியத்துல இருக்காரு. அடுத்த அந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் ஒன்னு போச்சு பாத்தீங்களா? அந்த டிஸ்கஷனை கிளியர் பண்ற மாதிரி ஒரு கேம் ஒன்னு ஆடினாப்ல. ஒரு உருட்டுல முன்னாடி யாரோடைய பின்னலாம் விழணும்னு சொல்லி வச்சிருந்தாரோ அதெல்லாம் பத்திரமா இருந்துச்சு, யாரோடைய பின்னலாம் விழக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாரோ அதெல்லாம் கீழே விழுந்து போச்சு. அண்ட் வந்து வாங்கினவங்களுக்கே மறுபடியும் வந்த மாதிரி ரயன், ராணவ், மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க 4 பேருடைய பின்னு மட்டும் தான் நின்னுச்சு, மத்தவங்க பின்னலாம் விழுந்து போச்சு. சோ லாஸ்ட் ரவுண்ட்ல ரயனும் ராணவும் ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்க பின் இருக்கிறதுனால மறுபடியும் அவங்களோட தான் வரும். அண்ட் அடுக்கி வச்சிடலாம் சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த அடுக்கி வச்சதுலயுமே முன்னாடி உள்ளதெல்லாம் நின்றுச்சு, பின்னாடி உள்ளதெல்லாம் விழுந்துருச்சு. சோ அவங்க டிஸ்கஷனே தப்பு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி விஷால் வந்து கேம் ஆட்டாப்ல. சூப்பரா. அண்ட் விஷால் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் வந்து 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த 6 பாயிண்ட்ஸ் எப்படி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் வந்துச்சு. அப்ப ரயனும் ராணவும் ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு பாயிண்ட் வாங்கிட்டதுனால இந்த கேம்ல நாங்க ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம், நீங்க 2 பேர் 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயன், ராணவ் 1 பாயிண்ட், தீபக், மஞ்சரி 2 பாயிண்ட் சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி ஸ்கோர் போர்டுல அருணுடைய பாயிண்ட்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அவருக்கு அடுத்தபடியா விஷாலுடைய ஸ்கோரும் 0 ஆயிடுச்சு. அருண் அண்ட் அடுத்த ரயன் வந்தாப்ல. ரயன் வரும்போது இப்போதான் கேம் சேஞ்சிங்கா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா இப்போ வரைக்கும் ரயன் தான் லீடிங்ல இருக்காப்ல. அவர்கிட்ட தான் அதிகமான பாயிண்ட்ஸும் இருக்கு. ஒருவேளை அவர் உருட்டுல 2-3 பின்னோ இல்ல எல்லா பின்னும் இருந்துட்டா கூட அவர் பாயிண்ட்ஸ் 0 ஆகிட்டு மத்த எல்லாருமே ஷேர் பண்ணிடுவாங்க. சோ ரயனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டமார்னு உருட்டி விட்டாப்ல. எந்த பின்லயுமே படல, சரி ரைட் சொதப்பிட்டார் போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இத்தனைக்குமே நான் பவுலிங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாப்ல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவர் நிறைய டைம் வந்து விளையாடி இருக்கேன், பட் கேப் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற மொத்த பின்னிங் காலி பண்ணிட்டாப்ல. சோ மனுஷனுக்கு 3 பாயிண்ட் வந்து இன்னுமே லீடிங் போயிட்டாரு. எங்க அக்கா வீட்டுக்குள்ள வரும்போது சும்மா உடனே டாஸ்க் பீஸ்ட் தான் சொல்லலடா, நான் உண்மையிலே டாஸ்க் பீஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லயும் மனுஷன் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. அந்த அடுத்த ஜாக்லின் வந்து ஒரு உருட்டுனாங்க பாருங்க, அம்புட்டு பின்னு கீழே விழுந்துச்சு. சௌந்தர்யாவோட பின் மட்டும் அப்படி கன் மாதிரி நின்னுட்டு இருக்கு. சரி ஓகே இன்னொரு சான்ஸ் இருக்கு, எப்படி தட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க, வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி போனதுனால ஜாக்லின் கிட்ட இருந்த அந்த 6 பாயிண்ட் அப்படியே அல்வா மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து சௌந்தர்யா 10 பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்க்கே வந்துட்டாங்க. ஜாக்லினுடைய பாயிண்ட்ஸ் இனி உங்களுடையது. டைம் சௌந்தர்யா. சரி ஓகே ஜாக்லினோட 6 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அதுவும் செகண்ட் பிளேஸ்க்குலாம் வந்துட்டாங்க. பயங்கர சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இவ பாயிண்ட்ஸ் நமக்கு எதுக்கு, எனக்கு விருப்பமே இல்லை இவ பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியே மூஞ்சி வச்சிருந்தாங்க. அந்த அடுத்த வந்து பவித்ரா வந்து முத்து மஞ்சரி இவங்க 2 பேரும் பின்ன தவிர்த்து மத்த எல்லாரும் பின்னையும் தள்ளி விட்டதுனால பவித்ரா இருந்த 4 பாயிண்ட், முத்து மஞ்சரி 2 பாயிண்ட் பங்கு போட்டாங்க. பவித்ராவோட மதிப்பெண்களை முத்துக்குமரன் மஞ்சரியும் 2 மதிப்பெண்களா பிரிச்சுக்கிறாங்க பாஸ். அந்த அடுத்த வந்து தீபக், சௌந்தர்யா, முத்துக்குமரன், மஞ்சரி அண்ட் ராணவ் இவங்க 5 பேருமே இருக்கிற பின் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு நான் வந்து என் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், குடுங்கடா அந்த 3 பாயிண்ட் சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. எஸ். அண்ட் இந்த டாஸ்கோட ரயன் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் ரயனுக்கு அடுத்தபடியா மஞ்சரி வந்து 12 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ரயான் 13 புள்ளிகள், சௌந்தர்யா 13 புள்ளிகள், மஞ்சரி 12 புள்ளிகள். அண்ட் இந்த டாஸ்க் மூலமா இருக்கிற பாயிண்ட்ஸ் விட்டு 0 பாயிண்ட்ஸ்க்கு போனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தமா 4 பேர் இருக்காங்க. விஷால், அருண், ஜாக்லின் அண்ட் பவித்ரான்னு சொல்லிட்டு. சோ இவங்க எல்லாரும் மறுபடியும் ஸ்கிராட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். விஷால், ஜாக்லின், பவித்ரா, அருண் புள்ளிகள் எதுவும் இல்ல. அண்ட் வெளிய வந்த உடனே மஞ்சரி போயிட்டு முத்துக்குமரன்ட்ட அருண் பாயிண்ட்ஸ்க்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக வெளிய வந்தேன், உனக்கு விட்டு கொடுத்து தானே வெளிய வந்தேன், நீ எதுக்கு ராணவ விட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னடா விட்டு கொடுத்ததெல்லாம் இவ்வளவு ஓப்பனா பேசிட்டு இருக்கீங்க, ஆக மொத்தல டிக்கெட் ஃபினாலேன்னு வந்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது உள்ள வரதான் செய்யுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதெல்லாம் வரதான் செய்யுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப கூட முத்து சொன்னப்பல ஏன்ட்ட நீ எப்போ சொன்ன விட்டு கொடுக்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இல்ல நீயே புரிஞ்சு பண்ற மாதிரி இருந்துச்சு, நான் ரயன் காதுல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரயன் காதுல சொன்னா எனக்கு எப்படி புரியும், எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன் மட்டும் தான் நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது யார்கிட்ட சொன்னீங்க, அது அவன் காதுக்குள்ள சொன்னீங்க அப்படி தெரியும். ஒரு பக்கம் பவித்ரா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க, லக்ல கூட எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேது, 0 பாயிண்ட்ஸ் போயிட்டு
போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது முத்துவன் சொல்லிட்டு இருந்தாப்ல உங்களுக்கு லக்ல கூட பாயிண்ட்ஸ் வர மாட்டுது. ஆனா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் லக்ல வந்த பாயிண்ட்ஸ்ல உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அது மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ சௌந்தர்யாவே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து லக் மூலமா பாயிண்ட்ஸ் வரதெல்லாம் ஓகே தான், ஆனா ஜாக்லின் மூலமா வந்த பாயிண்ட்ஸ் தான் எனக்கு நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே சொல்லி விட்டாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், ஜாக்லின் மூலமா வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அவங்க மூலமா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் கூட என்னோட கேமுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வேணவே வேணான்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் எனக்கு வரதுல உடன்பாடு இல்ல. அப்புறமா மஞ்சரி, ஜாக்லின், ரயன் அண்ட் சௌந்தர்யா அவங்க 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி சொல்றாங்க எனக்கு எதிர்மா பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. பிக் பாஸ் டாஸ்க்னு ஒன்னு கொடுக்குறாரு, அந்த டாஸ்க்குள்ள இவன் ரூல்ஸ்னு ஒன்னு கொண்டு வரான் பாத்தியா, அது கேமுடைய ஸ்ட்ரக்சர் நேச்சரே மாத்துது அப்படிங்கிற மாதிரி முத்துமுரனை பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கூடவே இந்த பாயிண்ட்ஸை ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அதுவுமே வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப ரயனும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஆமா அந்த ஈக்குவலைஸ் பண்றதுலாம் வந்து எனக்கு ஃபேராவே தோணல, டிக்கெட் ஃபினால எல்லாருக்குமா கொடுக்க போறாங்க, ஒரு ஆளுக்கு தானே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து அவன் நேர்மையா ஆடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கான், எல்லாருக்கும் நேர்மையா வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கான், அதுல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட மஞ்சரிக்கு ஆஹா என்னது இது, இவ சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம வந்து முத்துக்குமரனோட சேர்ந்து இருந்து நம்ம அவனை பத்தி பின்னாடி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்ட் தான் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அவன் பாயிண்ட்ல தோணுச்சுன்னு அவன் சொல்லிருக்கான், எல்லாரையும் சமமா பண்றது. ரயன் வந்து எனக்கு முத்துக்குமரனை பத்தி இன்னொரு பாயிண்ட் இருக்கு நான் அதையும் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நேத்து ராணோ பார்த்து முத்துக்குமரன் என்ன சொன்னா, நீ விஷாலுக்கு பாயிண்ட் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றது எனக்கு ஹீரோயிக் மூவ்மெண்ட் மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல. இன்னைக்கு முத்துக்குமரன் எல்லாருடைய பாயிண்ட் ஈக்குவலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அதுவுமே எனக்கு ஹீரோயிக் மூவ்மெண்ட் தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியன் தான் எடுத்து வச்சாப்ல. ஆனா இப்ப அந்த சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 50 பேர் ரவுண்டு கட்டாங்க. இல்லையடா எங்களுக்குலாம் அப்படி தோணவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே உங்களுக்கு தோணல, எனக்கு அப்படி தோணுச்சு, ரெண்டுமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒரு பக்கம் சௌந்தர்யா இருந்துச்சு இவன் வேற சும்மா நச்ச நச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு போயிட்டு இந்த கான்வர்சேஷன் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அண்ட் வழக்கமா மஞ்சரியை பார்த்து யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தையை முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களை பார்த்து யாரு என்ன வார்த்தை சொன்னாலும் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இப்ப ரயன் ஏன்டா அவளை பேசுற விட்றா உன்னை சமாளிக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ரயன் சொன்னாங்க பாருங்க அவ நசனசன்ற வார்த்தையை வந்து உங்களை பார்த்து யூஸ் பண்ணல, என்ன பார்த்து யூஸ் பண்ண, அதுக்கு நான் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வந்து பேசிட்டு இருந்தான். அண்ட் கடைசியில சரி ஓகே என்னடா இது உனக்கு அப்படி தோணுது ஓகேவா, எங்களுக்கு அப்படி தோணல விடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. என்னால விட முடியாதுன்ற நீ உன் பர்சனல் நீ விடுறது. ஆக மொத்தத்தில் இந்த மஞ்சரி ஜாக்லின் இருக்கிற இடத்துல மட்டும் எவனாச்சும் ஒருத்தன் மாட்டினான்னு வைங்களேன், அவங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்டுக்கணும். ஆனா இவன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டான்னு வைங்களேன், அந்த ஒப்பீனியனை பிடிச்சி எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு சிறப்பா செஞ்சு விட்டுறாங்க. ஆனா அது தெரிஞ்சுமே ரயன் போயிட்டு எதுக்காக அடிக்கடி ஜாக்லின் மஞ்சரி கிட்டே மாட்டாருன்னு தான் தெரிய மாட்டுது. இப்ப பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறேன், அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல, அவ்வளவு பெரிய. அப்புறமா இந்த பிக் பாஸ் போன் ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிச்சா மஞ்சரி போயிட்டு பிக் பண்ணாங்க. மஞ்சரி கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க செலக்ட் பண்ண போற அந்த ஒரு ஆளுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஹேர் கலர் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மஞ்சரி சுத்தி சுத்தி பார்த்தாங்க. உடனே ரயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ரயன் தான் ஆல்ரெடி லீடிங்ல இருக்காப்ல, மறுபடியும் எதுக்காக ரயனை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் முத்துவரன் ஜாக்லின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் முடியாதுன்னு சொல்லி நீ மாத்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் ரயன் போயிட்டு டிஸ்கஷன் ஆரம்பிச்சாங்க. நீ பாரு நான் வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நீ 1 பாயிண்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது எப்படி மனசாட்சி இல்லாம இப்படி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தன் போயிட்டு ஹேர் கலர்லாம் பண்ண போறான், அந்த ஹேர் கலர் எப்படி இருக்க போகுதுன்னு கூட தெரியல, அந்த விஷயத்துக்கு போயிட்டு நான் வந்து 1 பாயிண்ட் தரேன் அப்படிங்கிறது எப்படி நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரயனுமே இல்ல 1 பாயிண்ட் நல்லா பண்ண முடியாது, 2 பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன், அந்த அடுத்த போன் கால் வந்து ஒருவேளை நான் பிக்கப் பண்ணேன் அப்படின்னா உங்களை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. உடனே மஞ்சரின் சரி ஓகே அந்த டீலிங்க்கு ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரயனுக்கு 2 பாயிண்ட் கொடுக்குறேன், அது வந்து 1 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எனக்கு 2 கொடுத்தீங்க நான் ப்ரெஷர் பண்றேன். ஓகே அப்புறம் மஞ்சரி போயிட்டு இறங்கி உட்கார வச்சு ரயனே ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா தான் டாஸ்க் என்னன்றதை சொல்றாங்க. அதாவது ஹேர் கலர் பண்ணணும், அந்த ஹேர் கலர் எப்படி இருக்குன்றதான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் என்கிட்ட சொல்லுங்க நானே பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பவித்ரா நானும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், மொட்டை அடிக்கிறது கூட ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அடே அந்த புள்ள எவ்வளவு தூரம் எந்த டாஸ்க்னாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் எவனுமே கன்சிடர் பண்ண மாட்டீங்கடா, நேத்து தான் உட்காந்து என் பேரை நீங்க கன்சிடரே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்துச்சு. அந்த காரணத்துக்காக சரி ஓகே பவித்ரா கிட்ட பாயிண்ட்ஸே இல்லையே 0 பாயிண்ட்ஸ்ல இருக்குது, இல்ல பவித்ரான்னு இல்ல யாரெல்லாம் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம எதுக்காக ரயன் வந்து லீடிங்ல இருக்கான் மறுபடியும் அவன் பேரே சொன்னாங்கன்றது தான் தெரியல. இதுல வர விஷால் வந்து மஞ்சரி கிட்ட எதுக்கு 2 பாயிண்ட்க்கு ஓகே சொன்னீங்க, 1 பாயிண்ட் பண்றதுக்கே ஆள் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடும் போதே பவித்ரா நான் 1 பாயிண்ட்க்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் பாவமாகி போச்சு. அட பாவமே 1 பாயிண்ட்க்கு முடியபுல்லா ஹேர் கலர் பண்றதுக்கு கூட பவித்ரா ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. பவித்ரா நீ 1 பாயிண்ட்க்கு பண்ணிருப்பியா? எனி கெஸ் ரயனுக்கு வந்து ஹேர் கலர்லாம் அடிச்சு அமுச்சு விட்டாங்க. அப்போ வந்து ஜாக்லின் மஞ்சரி கேக்குறாங்க என்ன ரயனுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சியா, உன் கேம் தான்
இருந்தாலும் நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மஞ்சரி சொன்னாங்க இல்ல எனக்கு இப்பதான் தோணுது நான் கேம் ஏதோ தப்பா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து முத்துவரன் தோணுதா இப்பயாச்சும் தோணுச்சு நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேனே ஜாக்லின் பேரை சொல்லு ஒருவேளை ஜாக்லின் ஒத்துக்கலனா ஆளை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. நான் ஏதோ தப்பா விளையாடுறேன் கேம்ன்ற மாதிரி புரியுற அளவுக்கு தெளிவு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல என்ன வேணும்? இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ரயன் தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்காம நல்ல வேளை பச்சை கலர்லாம் அடிச்சு விடல அதெல்லாம் அடிச்சிருந்தாங்க நான் மன உளைச்சலுக்கே ஆளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்லையா அதை பிக் பாஸ் டீம் கேப்சர் பண்ணிட்டாங்க. சரி ஓகேப்பா நீ போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. குளிச்சுட்டு வந்தா கோல்டன் கலர்ல ஹேர் இருந்துச்சு அது கூட பார்க்கறது கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆனா இவர் தான் பச்சை கலர் அடிச்சா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன்ற மாதிரி சொன்னாரு. சரி வாங்க மறுபடியும் வாங்க ஹேர் கலர் அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு மறுபடியும் பச்சை கலர் அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. நியான் கிரீனா ப்ரோ நான் சொல்லிட்டாங்க பேசும்போது அதனால நியான் கிரீனே அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாக்லினை விட்டு சௌந்தர்யா பிரிஞ்சு போனாங்க பாத்தீங்களா அது எவ்வளவு நல்லது அப்படிங்கறத ரயனை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரயன் கிட்ட ஜாக்லின் தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பாயிண்ட்ல லீடிங் போயிட்டியா சரி ஓகே நான் என்ன பண்ண போறேன் அடுத்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி மஞ்சரி டாஸ்க் கொடுத்து மஞ்சரிக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரயன் சரி ஓகே கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோ நான் விளையாடி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டாங்க. என்ன கேட்டால் அஃபண்ட் ஆகிட்டாங்களாமா. என்னடா இது நீயே ஒன்று சொன்ன அதுக்கு அவன் பதிலுக்கு சரி ஓகே நீ பாயிண்ட்ஸ் கொடுத்தா கொடு நான் அடுத்தடுத்து ஒரு டாஸ்க்கை நான் ஜெயிச்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் தான் கொடுத்தாப்புல. அது பிடிக்கலையா கோச்சிக்கிட்டாங்களாமா. இதுக்கு தான் ஜாக்லின் கூட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நான் வந்து ஓடி போயிடுறேன்ற மாதிரி சௌந்தர்யா போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரயனுமே கூடிய சீக்கிரத்தில் ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு வெளியே போனார் அப்படின்னா அது அவருக்கு தான் நல்லது போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸ்க் அவளுக்கு வந்துச்சுன்னா நான் போய் 3 பாயிண்ட் அவளுக்கு கொடுத்துருவேன். பண்ண தெரிஞ்சவனுக்கு விளையாடி ஜெயிக்க தெரியாதா இப்பெல்லாம் பேசாது. அண்ட் அப்புறமா பிக் பாஸ் மஞ்சரி கூப்பிட்டு உங்களுக்கு நான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரி வந்து சரி ஓகே பிக் பாஸ் அதுல 1 பாயிண்ட் நான் எடுத்துட்டேன் 2 பாயிண்ட் வந்து ரயனுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ரயன் ஸ்டில் லீடிங்ல தான் இருக்காரு. எனக்காக இந்த டாஸ்க் ரயன் பண்ணா அவருக்கு 2 பாயிண்ட்ஸ் நாங்க ஒரு டீல் பேசியிருந்தோம் பிக் பாஸ். அவங்க டிக்கெட் ஃபினாலே உடைய 9th டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் மேன் ட்ரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு போட்டோ போட்ட ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம்மை எடுத்து மாட்டிக்கணுமா. அண்ட் அந்த ட்ரம்ல வந்து அந்த போட்டோ வந்து 4 பீசஸா இருக்கு. அண்ட் ஒரு பார்டர் ஒன்னு போட்டுருக்காங்க. அந்த பார்டருக்குள்ள தான் கேம் வந்து விளையாடணும். அடுத்தவங்களுடைய போட்டோவை பிச்சு அந்த பார்டருக்கு வெளியே வந்து வீசணும். யாருடைய போட்டோஸ் வந்து காலி ஆயிடுச்சோ அவங்க அந்த கேம் விட்டு எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டாப் 5 வருவாங்க பாத்தீங்களா அந்த டாப் 5க்கு தான் வந்து பாயிண்ட்ஸே கிடைக்க போகுது 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாஸ்க்கை வந்து மத்த எல்லாரும் விளையாட முடியும் பட் ராணா வந்து விளையாடக்கூடாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. சோ ராணாவால அந்த கேம் விளையாட முடியாது அப்படிங்கறத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க விளையாட தயாரா இருந்தாலும் மருத்துவர்கள் நீங்க பங்கெடுத்துக்க வேணாம்னு பரிந்துரைச்சிருக்காங்க. அப்புறமா ரயன் போயிட்டு வீட்டுல இருக்க கேர்ள்ஸ் எல்லார்கிட்டயுமே இண்டிவிஜுவல் விளையாடுறதுனா ஓகே தான் அலைன்ஸ் வைக்கிறதுனால எனக்கு ஓகே தான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பெல் டாஸ்க்ல ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்போம் பிரிகாஷனா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இதான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாப்ல. பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க பாயிண்ட்ஸ் எடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் இன்னொரு பக்கம் முத்துபுரன் போயிட்டு விஷால் அருண் தீபக் இவங்க 3 பேர்கிட்டயும் ஒருத்தன் வந்தா பிரச்சனை இல்ல ரெண்டாவதா ஒருத்தன் வரான் அப்படின்னா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்க 1 to 1 போறதே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இதுவுமே ஒரு அலைன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ இன்னொருத்தன் வந்தா உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கறேன் அப்ப உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்க 3 பேர் எனக்கு அகைன்ஸ்டா விளையாட மாட்டீங்க. உங்க 3 பேர் இல்லாம வேற எவனாச்சும் ஒருத்தனோ இல்ல 2 பேர் வந்தா உங்க 3 பேர்ல ஒருத்தன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறது கூட ஒரு அலைன்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரெண்டாவதா ஒரு ஆள் வந்தா நான் இவருடைய ஹெல்ப்பாவது கேட்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க. அண்ட் ஜாக்லின் போயிட்டு விஷால் கிட்டயும் அருண் கிட்டயும் நம்ம 3 பேர்கிட்டயும் பாயிண்ட்ஸ் இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்காதீங்க. இந்த கேம்ல யார் வந்து டாப் 5க்கு போக கூடாது டிக்கெட் டு ஃபினாலேவே யார் வின் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டோ மட்டும் நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேமை முடிஞ்ச அளவுக்கு இண்டிவிஜுவலாவே விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முத்துகுமரன் நாங்களும் அதான் சொன்னோம் நாங்களும் இண்டிவிஜுவலா தான் விளையாடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா அங்க டிஸ்கஸ் பண்ணது என்னமோ இண்டிவிஜுவலா விளையாடணும்ன்ற மாதிரி பேசின மாதிரி இல்லையன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்துல இப்ப எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணது படி எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாடலாம் யாருமே டீமா சேர்ந்து விளையாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை முடிச்சு இப்ப கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருமே தனியா தான் விளையாடலாம்னு இருக்கோம். நான் ஃபர்ஸ்டே பேசிட்டோம் அத தனியா தான். அண்ட் பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண உடனே முத்து தீபக் அண்ட் விஷால் இவங்க 3 பேருமே சேர்ந்து சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா ரயனுக்கு அடுத்தபடியா சௌந்தர்யா கிட்ட தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அண்ட் விஷால் வந்து சௌந்தர்யாவோட ஒரு போட்டோ எடுத்து வெளியும் வீசிட்டாப்ல. சௌந்தர்யா கிட்ட இருந்து விஷால் எடுத்துட்டாரு. அண்ட் இவங்க எல்லாம் ஒரு அலைன்ஸ்ல இல்ல அப்படினா கூட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கவங்கள வெளியேத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலைன்ஸ்ல விளையாடுன மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அண்ட் அடுத்ததா பாக்கும்போது அருண்பிரசாத் போயிட்டு பவித்ராவுடைய போட்டோ எடுத்து வெளியே வீசிட்டாப்ல. அண்ட் கொஞ்ச நேரத்துல ஜாக்லினுடைய போட்டோவை போய் பிடிக்கிட்டு இருந்தாப்ல. அப்பதான் எனக்கு சிரிப்பு தாங்கல. ஏன்னா ஜாக்லின் கொடுத்த ஐடியா படி யார் வந்து டாப் 5க்கு போக வேணாம் டிக்கெட் ஃபினாலே வாங்க வேணான்ற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போனாங்க. கடைசில அருண் போயிட்டு ஜாக்லின் போட்டோவே பிடிச்சி வெளியே வீசிட்டாப்ல. ஏய் யூ அப்படின்னு ஜாக்லினோட ஒரு போட்டோ
அண்ட் ஒரு பக்கம் பவித்ரா போயிட்டு மஞ்சரியோட போட்டோவை எடுத்து வெளியே வீசி விட்டாங்க. அருண் பிரசாத் போயிட்டு சௌந்தர்யாவுடைய போட்டோவை எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஏன் பக்கத்துலாம் வர அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுறாங்க. உடனே அருண் என்னடா திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை புலம்பிட்டு இருந்தாப்ல. இதே பழைய அருணா இருந்தா இறங்கி வீடெல்லாம் கட்டிருப்பாரு. இப்ப புது அருணா மாறதுனால மனுஷன் சிரிச்சு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அந்த ட்ரம் வந்து ஆல்ரெடி வெயிட்டா இருக்குது போல இருக்கு. அண்ட் வந்து உள்ள வந்து முட்டி இடிச்சிட்டே இருக்குது போல இருக்கு. விஷாலுக்கு வந்து முட்டிலாம் பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் பிக் பாஸ் வந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் ட்ரம்மை கழட்டி பார்த்தா நம்ம விஷாலுடைய முட்டிலாம் வீங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து போறதுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து மஞ்சரி கிட்ட ரொம்ப நார்மலா தான் கேட்டாங்க. நீங்களும் தீபக் வந்து டார்கெட் பண்ணி வந்து அடிக்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார் பவித்ரா டென்ஷன் ஆகாத பவித்ரா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத பவித்ரா, ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த டீம் ஆயிருமா பவித்ரா, டென்ஷன் ஏத்துற பவித்ரான்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த புள்ள ஒரு நார்மலா ஒரு கேள்வி ஒன்று தானே கேட்டுச்சு, அதுக்கு நார்மலாவே பதில் சொல்லிக்கலாமே, எதுக்கு இவ்வளவு கத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே மஞ்சரி பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயம் இருக்கிறதுனால அப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த பவித்ரா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கண்ணை காமிச்சிக்கல அதை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படிதான் பவித்ரா விளையாட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏமா இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஏதோ யோக்கிய மாதிரி பேசினா கொஞ்ச நேரத்துல கண்ணை காமிச்சுலாம் வந்து டார்கெட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா அவ பவித்ரா கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வின்ற மாதிரி தானே இருக்கு. கேமுக்காக ரெண்டு பேரும் நான் அந்த சைடு அட்டாக் பண்ணும்போது அவர்னா அது அவரோட கேம். ஆனா அப்ப அருண் சொன்ன அப்படி பாருங்க கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்னு சொல்லட்டுமா, இப்படி எல்லாருமே இண்டிவிஜுவலாவே கேம் ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த கேம் முடியவே முடியாது. நம்ம அலைன்ஸ் வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது அப்புறம் கூடவே ஃபேரா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ஓகே 9 பேர் இருக்கும், 3 பேரா டீம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு டீம்ல வந்து முத்து, அருண் அண்ட் ஜாக்லின், அண்ட் ரெண்டாவது டீம்ல வந்து தீபக், பவித்ரா அண்ட் மஞ்சரி, அண்ட் ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து ரயன், சௌந்தர்யா அண்ட் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டீம் வந்து பிரிஞ்சாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் தான் அடிப்பாங்க. அண்ட் கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல சௌந்தர்யாவுடைய போட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அண்ட் கடைசி போட்டோ மஞ்சரி எடுத்து சௌந்தர்யா இந்த கேமை விட்டு அவுட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரயன் அண்ட் விஷாலோட டீம்ல சௌந்தர்யா வந்து வெளியே போயிட்டதுனால அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறனால டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ இருக்கிறதுலே அதிகமான பாயிண்ட்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னா ரயன். ஸோ எல்லாருடைய டார்கெட்டும் ரயன் மேல தான் இருக்குன்றது ஓகே தான். பட் இருந்தாலும் அட் அ டைம்ல 6 பேர் 5 பேர் போய் அட்டாக் பண்ண போனாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆள் கிட்ட வராங்கன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரயனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் அப்படியே ஸ்டாப் பண்ணி முத்துக்குமரன் கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஆப்போனன்ட் டீம்ல ஆட்கள் கம்மியா தான் இருக்காங்க, அப்போது நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னல. இப்போ நான் கேட்கிறேன் 5-6 பேர் சேர்ந்து என்கிட்ட வரீங்க, இது ஃபேர் தானா அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவை அவுட் பண்ணணும்னு யோசிச்சோம், சௌந்தர்யா அவுட் பண்ணிட்டோம், அடுத்து ஒன்னு அவுட் பண்ணணும்னு இருக்கு, உங்ககிட்ட அவுட் பண்றதுக்காக வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அது உங்களுக்கு ஃபேரா இருந்தா நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கேமை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஒண்ணே அவுட் ஆகணும், இதான் என் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 6 பேர் வாங்க. அப்ப ரயனும் முத்துவும் மாறி 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 போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு போது ரயன் வந்து முத்துவோட ஒரு போட்டோ எடுத்து வெளியே வீசி விட்டாப்ல. இன்னும் பக்கம் தீபக் அண்ட் ரயன் 2 பேருமே சேர்ந்து ஜாக்லின் கிட்ட போகும்போது ஜாக்லின் வந்து பாத்தீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து என்கிட்ட வரீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 2 பேர் தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரயன் சொன்னாப்ல. அப்ப முத்துவரன் உனக்கு அப்படி தோணும் போது மத்தவங்க அப்படி தோணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒருத்தரை நோக்கி 2 பேரோ அதுக்கு மேலேயே வரும்போது எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்றா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வருது அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படி தெரியுது, என்ன உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா. அண்ட் மஞ்சரி வந்து விஷாலோட ஒரு போட்டோ எடுத்தாங்க, விஷாலோட இன்னொரு போட்டோவை அருண் எடுத்தாப்ல. அருண் போயிட்டு ரயனுடைய ஒரு போட்டோவையும் வந்து எடுத்துட்டாப்ல. சோ இப்போ ரயன் கிட்ட இருக்கிறது வெறும் ஒரே ஒரு போட்டோ தான். அந்த ஒரு போட்டோவும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கேம் விட்டே வெளியே போயிடுவார்ன்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாப்ல. ஆனா அந்த டைம்ல மஞ்சரி வந்து கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் மஞ்சரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் மஞ்சரி வந்து நான் ஆல்ரைட் தான், எனக்கு எதுவும் இல்ல, மெடிக்கல் ரூம் போடுமான்னு சொல்லி கேட்டாப்ல. மெடிக்கல் ரூம் கூட போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஆயிட்டாங்க. ஷோக்கானது ஒரு I'll be okay. ஆல்ரெடி ரயன், விஷால் அண்ட் சௌந்தர்யா அவங்க 3 பேர் இந்த டீம்ல. சௌந்தர்யா வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ ரயன் அண்ட் விஷால் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் போட்டோஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ இப்போதைக்கு வீக்கான டீமா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. சோ மத்த டீம்ல 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை வச்சு விளையாடுனால இவங்க 2 பேரை ஈஸியா வந்து டார்கெட் பண்ணி தூக்கிடலாம். பட் இருந்தாலும் முத்துபுரன் என்ன பண்றாப்ல இன்னும் கொஞ்சம் அலைன்ஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அண்ட் ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா விஷாலுக்கு 2 பாயிண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி விஷாலி நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஏன்னா அங்க இருக்கிற விஷாலையும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா ரயனை ரொம்ப ஈஸியாவே அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அருணுமே ஆமா ஃபர்ஸ்ட் ரயனை தூக்கிட்டோம்னா போதும், மத்த எல்லாரும் ஈஸியா தூக்கிடலாம், நம்ம 5 பேர் வந்துட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை 5 4 3 2 1 மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பக்கம் வந்துடுறா உனக்கு 2 பாயிண்ட் கொடுத்துடலாம், உங்க 2 பேர் யார் யோசிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா விஷால் கிட்ட போய் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா விஷாலை சேர்த்துக்கலாம், அது போல மஞ்சரியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க டீம்ல மொத்தமா 4 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜாக்லின் தான் சொல்லுவாங்க ஒரு கம்மி ஆட்கள் இருக்கும்போது அதிகமான ஆட்கள் ஆப்போனன்ட் டீம்ல போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஃபேராவே இல்ல அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கு வந்து எப்படி தான் ஜாக்லின் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதை தான் ரயனுமே அடிக்கடி கேட்கிறாப்ல. அதாவது ஃபேர் அன்ஃபேர்னு பேசக்கூடிய ஜாக்லின் இந்த பக்கம் இருக்கும்போது பேசுறாங்க, அந்த பக்கம் போனா அது எப்படி மாறிடுது அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடுல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த சைடு போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. அண்ட் முத்துக்குமரனுமே கேம்னு வந்துட்டா ஃபேர் அன்ஃபேரை பத்தி அதிகமா பேசுவாப்ல. பட் அந்த மனுஷனுமே இங்க வந்துட்டு சரி ஓகே ரயன் கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அந்த விஷாலையுமே நம்ம கூட சேர்த்துட்டோம்
அப்படின்னா ரயன் வந்து தண்ணி ஆயிருவான், அவனை ஈஸியா அடிச்சிடலான்ற மாதிரி ஒரு அலைன்ஸ் போடலாம்னு சொல்லி யோசிக்கிறது எந்த லெவல்ல ஃபேரா வருதுன்றது சத்தியமா தெரியல. அண்ட் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேம்ல வந்து முத்து, ஜாக்லின், அருண், மஞ்சரி இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு டீமா வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அருணும் விஷாலும் வந்து மாறி மாறி இழுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்டரை விட்டே வெளியே போயிட்டாங்க. உள்ள வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது பவித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னா முத்துபுரன் இருக்கிற இன்னொரு போட்டோவையும் எடுத்து வெளியே வீசிட்டாங்க. அப்ப வந்து நான் வந்து கூப்பிட்டு இருக்கேன், இந்த டைம்ல விட்டு போட்டோவை எடுக்கிறியமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின், முத்துபுரன்லாம் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அருணும் விஷாலும் வந்து மாறி மாறி இழுத்து வெளியே வந்து அந்த சோஃபா போட்டுக்கிறதுல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் பாத்தீங்களா, அதுல போயிட்டு 2 பேரும் டம்முன்னு விழுந்தாங்க. அதுல அருண் கூட வந்து ஓகேவா இருந்தாப்ல, ஆனா விஷாலுக்கு வந்து பயங்கரமான அடி போல இருக்கு. சோ முத்துபுரனும் அருணும் சேர்ந்து விஷால் அப்படி கைத்தாங்களா தூக்கி கொண்டு போய் மெடிக்கல் ரூம்லயே அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஒரே நிமிஷம் வாங்க பார்த்துட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த கேமோடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இது ட்ரம்மை எடுத்து மாட்டி விட்டுருக்காங்க. அந்த ட்ரம்ல வந்து கால் அடிப்பட்டாலே கால் வீங்குற அளவுக்கு இருக்குது. அந்த ட்ரம்மோட கீழே விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிப்படும். அந்த டாஸ்க்ல கீழே விழாமல் விளையாடவும் முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே கால் தடுமாறியோ இல்லை இடிச்சோ கீழே விழதான் செய்வாங்க. பட் எந்த பேசிஸ்ல இப்படி ஒரு ட்ரம்மை எடுத்து மாட்டி விட்டாங்கன்றது சத்தியமா தெரியல. இந்த பால் மாதிரியோ பலூன் மாதிரியோ ஸ்பாஞ்ச் மாதிரியோ கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பவித்ரா போய் ஜாக்லின் ரொம்ப ஓப்பனாவே கேட்டாங்க, சேர்ந்து விளையாடுறது தப்புன்ற மாதிரி நீ தானே பேசினா, இப்போ நீங்களாம் சேர்ந்து இது ஓகேவா அப்படி சொல்லி கேட்டா யாருமா சேர்ந்து விளையாடனா, யாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. நீ முத்துபுரன், அருண், மஞ்சரி 4 பேர் சேர்ந்து தானே விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காம இங்க பாரு, ஒருத்தர்கிட்ட 2 பேர் போகும்போது இன்னும் 2 பேர் வராங்க அப்படின்னா அது சேர்ந்து வர மாதிரி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் வரும்போது 2 பேர் 4 பேர் அட்டாக் பண்ண மாதிரி தானே இருக்கு. அப்ப தீபக் சொன்னாப்ல நான் இண்டிவிஜுவல் கேம் தான் வந்து விளையாடுறேன், ஒருத்தர் 2 பேர்ட்ட அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நான் 3வது ஆளா போய் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் விலகி தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ராவும் நானும் அப்படி தான் விளையாடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்களா. அப்ப முத்துபுரன் உள்ள வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். யாருக்கும் விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாப்ல. அப்ப தீபக் வந்து பவித்ரா கிட்ட உனக்கு எதுக்குமா அப்படி தோணுது அப்படி கேட்கும்போது இல்ல அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஓகே தான், ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே முத்துபுரன் பவித்ரா கிட்ட நீயும் ரயனும் சேர்ந்து விளையாடுறீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ரயன் வெளிய இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே முத்துபுரன் பாரு நான் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உடனே ஜாக்லின் பாரு நான் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு உள்ள வர அப்படிங்கிற மாதிரி அவருக்கே முக்க கொடுத்துட்டாங்க. நானும் அவளும் பேசுறோம், யாருமே வராது. அப்ப ரயன் வந்து பவித்ரா கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபேர் அன்ஃபேர்ன்ற மாதிரி சில பேர்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த ஃபேர் அன்ஃபேர் இப்போ எங்க போச்சுன்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா கேட்டாங்க, இங்க பாரு 6 பேர் சேர்ந்து உன்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு, சோ எல்லாரும் உன்னை தான் டார்கெட் பண்ணுவாங்க, அதனால வரக்கூடிய கோவம் தான்றது உனக்கு புரியுதா அப்படி இருக்கும்போது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே 3 பேர் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சாங்க பாத்தீங்களா, அது வரைக்குமே எனக்கு ஓகே தான். ஆனா 3 பேர் 6 பேர் ஆகும்போது எனக்கு அன்ஃபேரா தோணுது. அண்ட் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அன்ஃபேர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கும்போது பேசுறாங்க, ஆனா அதுவே அந்த பக்கம் போகும்போது எப்படி ஃபேர் ஆகுதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அவங்களே ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு அவங்களே அந்த தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் அருண் போயிட்டு விஷாலுக்கு என்ன ஏதாச்சும் தெரியலன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகலாம் ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் பிக் பாஸ் வந்து விஷாலை வந்து ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னுமே கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. எல்லாரும் போயிட்டு டேய் நீ எதுவுமே பண்ணடா, நீ எதுக்குடா அழுகுற அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ரயன் போயிட்டு நான் சிரிச்சது வந்து உங்களுக்கு ப்ரோவோக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல ஜாக்லின், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சாரி கேட்டோன்னே இங்க பாரு நீ நிறைய வார்த்தைகள்லாம் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன வார்த்தை விட்டேன்னு சொல்லி கேட்டா நீ தான் தைரியமான ஆளாச்சே பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன், அது எனக்கு ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. நீங்க கூட தான் நான் ஒட்டு கேட்டு வரன்ற மாதிரிலாம் சொன்னீங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ரயன் கேட்டா, ஆமா நான் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே நான் உள்ள வந்ததுக்கு அப்படி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் வந்து முத்துபுரன் உள்ள வந்தான், நான் உள்ள வந்தது டீசென்சி இல்லன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா முத்துபுரன் வந்ததுக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டா நீ பாரு நான் என்ன பேசணும் நான் என்ன சொல்லணும்ன்றதெல்லாம் நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கரெக்டான கேள்வி ஒன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி தெரியாம நான் என்ன பேசணும்ன்றதெல்லாம் நீ சொல்லாதன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முத்து வந்தான் அதை யாருமே கேட்கவே இல்லையே, நான் என்ன பேசணும் ப்ரோவா சரி ஓகே. அண்ட் இவ்வளவு நாள் ரயன் வந்து ஜாக்லினை மோர் தென் ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துட்டு இருந்தப்பல அண்ட் பயங்கர க்ளோஸா இருந்தவங்க இன்னைக்கு ஜாக்லின் வந்துட்டு ரயனை பார்த்து ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ப்ரோன்ற வார்த்தை யூஸ் பண்ணோன்னே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சண்டை தான் வந்துச்சு, இதுக்கு போயிட்டு ப்ரோன்ற மாதிரிலாம் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வந்து பயங்கரமா எமோஷனல் டேமேஜ் ஆகி சரி ஓகே ப்ரோவா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிளம்பிட்டாப்ல. அப்ப நான் வரும்போது ப்ரோவா சரி ஓகே. அன்னைக்கு பக்கம் சௌந்தர்யா போயிட்டு இந்த ஹேர் கலர்லாம் அடிச்சிருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, நான் வந்து வெளியே ஸ்ட்ராங்கா காமிச்சிட்டாலும் உள்ளுக்குள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் போயிட்டு குளிச்சிருப்பேன், நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, பட் இருந்தாலும் வேற யாராச்சும் கழுவி விட்டா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அப்ப ஜாக்லின் வந்து நான் கழுவி விட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது நான் ஓகேன்னு சொன்னேன். இந்த வீட்டில் வேற யாரு கேட்டதாலும் நான் ஓகே சொல்லிக்க மாட்டேன், ஜாக்லின்றதுனால தான் ஓகே சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நான் ஜாக்லினை உண்மையிலேயே ஒரு சிஸ்டர் மாதிரி பாக்குறேன், சோ அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படி சிஸ்டரா பார்த்தவே இன்னைக்கு ப்ரோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது
இந்த வீட்டுக்குள்ள ஏன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எமோஷனல் டேமேஜ் ஒரு இடத்துல நடக்கும். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்றவங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்டாக இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் அவங்க அதை ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம 4 பேரில் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் நம்ம 4 பேரில் யாராச்சும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மாறி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமே மாறிடுச்சு. இப்போ மஞ்சரி கூட பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. முத்துபுரம் தான் வந்து ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கட்டா முத்துபுரம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரயன் நீ வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடலடா, அதனால நீ ஜெயிக்க வேணாடா, முத்துபுரம் ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ரயன் கிட்டே சொல்லும்போது என்னடா முன்னாடி ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் பேசினாங்க. அண்ட் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா இருக்காங்க, திடீர்னு ப்ரோன்னு சொல்லி பிரிச்சு பேசுறாங்கன்ற மாதிரி விஷயம்லாம் வருது பாத்தீங்களா. இதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணான்றதை படிச்சு சொல்றாங்க. நீங்க ரயன் ஜாக்லின் கிட்ட மாட்டிட்டு படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது சௌந்தர்யா எடுத்த டிசிஷனும் சௌந்தர்யா இதனால ஜாக்லின் விட்டு வெளியே வந்தாங்கன்றது இப்போ நல்லா புரியுதுன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கடைசியில் ஜாக் வந்து ப்ரோ நான் என்ன சொல்லுவேன் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. இன்னும் பக்கம் ஜாக்லின் பவித்ரா கிட்ட எனக்கு ப்ரோன்னு வார்த்தையில வந்துருச்சு, நான் தானே சொன்னேன் அவன் புரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. கூடவே வந்துட்டு அவன் வந்து பாயிண்ட்ஸ்ல அதிகமா இருக்கான், அதனால நான் டார்கெட் பண்ணி அடிக்கிறேன். எனக்கு வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடி அவன் பாயிண்ட்ஸ் வழங்கும் போது எனக்கு வந்து சந்தோஷம் தான். பட் ஆனால் ஒரு கேம்னு வரும்போது நான் இறங்கி விளையாட தான் செய்வேன், அப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள கொண்டு வரலன்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியாம ப்ரோ அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துல அருணையும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே உள்ள இருக்கிற எல்லாமே கலங்கி போயிட்டாங்க. என்னடா இது ஆல்ரெடி விஷால் இப்போ அருணா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் விஷால் வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வந்துட்டாப்ல, அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்து அருணும் வந்தாப்ல, அருணுக்கும் லைட்டா வந்து வீக்கம் தான் இருக்கு, மற்றபடி ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வெளியே வந்த உடனே அருணும் விஷாலும் கட்டி பிடிச்சி பயங்கரமா எமோஷனலா ஓகேவான்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க, முத்தம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள எது எப்படியோ பட் அருண் அண்ட் விஷால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலே ஜென்யூனா இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உண்மையிலே ஜென்யூனா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா அது அருண் அண்ட் விஷால்னு சொல்லலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். குறிப்பா அந்த பவுலிங் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கோர் போர்டே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு டாஸ்க். அதுல மட்டும் ரயன் மஞ்சரிலாம் வந்து மாட்டி இருந்தாங்கன்னு வைங்களேன், இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் மன உளைச்சலுக்கே ஆளாயிருப்பாங்க. பட் அவங்களுடைய நல்ல நேரமோ என்னவோ தெரியல, 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து ஸ்டில் வந்து லீடிங்ல வந்து வந்துட்டாங்க. அண்ட் சௌந்தர்யாக்கு வந்து லக்குன்னு சொல்லணும் உண்மையிலேயே அந்த டாஸ்க் மூலமா. அவங்களுமே ரயனுக்கு ஈக்குவலா வந்தது வந்து லக்கு தான். அண்ட் அதுக்கப்புறமா ரயன் வந்து அந்த ஹேர் கலர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் தான். எனக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் லீட்ல போயிட்டு நான் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. ஸோ அந்த மனுஷன் இப்பயுமே ஸ்டில் லீடிங்ல தான் இருக்காரு. அண்ட் இந்த டாஸ்க் கடைசியான அந்த டாஸ்க்லயுமே வந்து சௌந்தர்யா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அகைன் வந்து இப்போ ரயன் வந்து உள்ள இருக்காப்ல. ஸோ இந்த டாஸ்க் மூலமா பாயிண்ட்ஸ் எல்லாம் மாற போதா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் ரயன் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ கிடைச்ச நியூஸ் வரைக்கும் ரயன் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிறத நாளைக்கு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ யார் வின் பண்ணா ஓகேவா இருக்கும், ரயன் வந்து ஃபினாலே வீக்கு போறதுக்கு ஓகே தானா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோ சூப்பரான ரிவ்யூ சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.